ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஹஜ்ரஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மலாய் கேக் ரெசிபி. நம்ம பேன்லேயே 20 மினிட்ஸில் அவ்வளோ சட்டுன்னு பண்ணிடலாம். கேக் செய்ய தெரியாதவங்க கூட சட்டுன்னு பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு நம்ம குக்கர் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, பேன் மட்டும்தான். சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான ஒரு சூப்பரான மலாய் கேக் நம்ம வீட்டிலேயே பண்ணிடலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த மலாய் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேக் பேட்டர் ரெடி பண்ணலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் நான் 1/4 கப் அளவுக்கு தயிர் அண்ட் தென் 1/4 கப் அளவுக்கு சுகர், இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு சலடை வச்சு நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். நான் இங்கே 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவோட சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அண்ட் தென் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அண்ட் தென் 3 டீஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துக்கோங்க. பால் பவுடர் சேர்க்குறதுனால டேஸ்ட் நல்லா அட்டகாசமாகவே இருக்கும். நல்லா இந்த மாதிரி சலிச்சு எடுத்தாச்சு. சலிச்சு எடுத்த பிறகு நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துக்கோங்க. நம்ம டீ போடுற அந்த நேரத்தில் இந்த கேக் பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபி. நெக்ஸ்ட்டு இதோட 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு சேர்த்துக்கோங்க. கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் நம்ம சேர்த்துக்க வேண்டியதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராகவே கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கணும், ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல். இப்போ நம்மகிட்ட இருக்க பேனில் பட்டர் ஷீட் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம். ஒரு சின்னதாக ஒரு டேப் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மகிட்ட தேவையில்லாத தோசை தவா இருக்கும் இல்லையா, நம்ம பிரியாணிக்கு தம் கொடுக்கும்போது யூஸ் பண்ணுவோம்ல, அதை ஒரு 5 மினிட்ஸ் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஹீட் பண்ணி எடுத்த பிறகு நம்மளோட பேனை அதில் வச்சுட்டு ஒரு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 20 மினிட்ஸ்லேயே அது ரெடி ஆயிரும். அது ரெடி ஆகிற அந்த சமயத்தில் நம்ம இன்னும் ஒரு பேனில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. கெட்டியான பாலை எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க தேவையே இல்லை. பால் பாதிக்கு பாதியாக சுண்டை வற்றிட்டு வரணும். பால் நல்லா கொதி வரணும். இந்த கொதி வர அந்த சமயத்தில் 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுட்டு இருங்க. அதே சமயத்தில் நம்மளோட கேக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வெந்துட்டு வரும். பாலில் இந்த மாதிரி ஆடை படிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது நல்லா நம்ம சுற்றி விட்டுக்கிட்டே இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம நெய் செய்கிறதுக்காக பாலாடை சேர்த்து வச்சுருப்போம் இல்லையா, அது இருந்தால் கூட அதையும் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக் வெந்துட்டுருக்க அந்த நேரத்துலேயே தான் நம்ம இந்த ரபடி வேலையை பார்க்குறோம். பாலும் நல்லா பாதிக்கு பாதியாக வற்றிட்டு வந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி ஆடையும் படிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம இப்போ பாதாம் பவுடர் இருந்தால் சேர்த்துக்கலாம். பாதாம் பவுடர் 2 பாக்கெட் வாங்கி நான் சேர்த்துருக்கேன். இதிலே அந்த எல்லோ ஃபுட் கலரும் கிடச்சிரும். பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி எல்லாமே அது நட்ஸோடு சேர்த்துமே கிடச்சிரும். ஸோ இதை சேர்த்து நல்லா மிக்சிங் கொடுங்க. நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். இதை சேர்க்குறனால டேஸ்ட்டும் அற்புதமான டேஸ்ட்டில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு கொதி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட கேக்கும் வெந்துட்டு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம டூத்பிக் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் கூட ஒட்டலை. ஸோ சூப்பராகவே ரெடி ஆகிட்டு வந்துருச்சு. இது ரெண்டையுமே இப்போ நான் கொஞ்சம் ஆற விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஃபுல்லாகவே ஆறிட்டு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நான் அந்த பட்டர் ஷீட்டில் நான் கையை வச்சே இந்த மாதிரி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கூட கேக் உடையாமல் சூப்பராக அழகாக வருது பாருங்கள். இப்போ இது ஒரு பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இது மேலே உள்ள பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம முட்டை, பட்டர் எதுவுமே சேர்க்கலை. வீட்டில் உள்ள பொருளை வச்சு ரொம்ப சிம்பிள் அண்ட் சூப்பராக பண்ணியிருக்கோம். இப்போ இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கேக்கும் நல்லா ரொம்பவே சாஃப்டாகவே ரெடி ஆகிட்டு வந்துருச்சு.
ஒரு ஃபோக் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அந்த ஃபோக் ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா குத்தி குத்தி விட்டுக்கோங்க. இது எதுக்காக நம்ம பண்ணுறோன்னா, அப்போ தான் நம்ம ஊற்றுற பால் வந்து நல்லா உள்ளக்க ஃபுல்லாக வந்து அப்சர்வ் ஆகிட்டு நல்ல சாஃப்டாகவும் கிடைக்கும். ஸோ பால் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிறதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். இது பண்ண பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால் மிக்சரும் நல்லா ஆறிட்டு வந்திருக்கு. ஸோ நம்ம ஆரம்பத்தில் பார்த்ததை விட கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சிலே இருக்குது. இப்போ இதை மேலே வந்து நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட இருக்க நட்ஸை வச்சு நல்லா இப்படி டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாஷாஅல்லாஹ், அந்த கேக் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பரான ஒரு டெக்ஸ்சரில் வந்திருக்குன்னு பாருங்கள். இதை சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடித்தமானதாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.